ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அனுஷ் செட்டிநாட்டு அடுப்பங்கரையில் தக்காளி வெங்காயமே இல்லாமல் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோங்க. ஆமாங்க, இன்னைக்கு பார்க்க போகிறது வல்லாரைக்கீரை துவையலுங்க. இதுக்கு தக்காளி வெங்காயமே தேவையில்லைங்க, அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க துவையல். வாங்க எப்படி செய்வோம்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சுடனதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, வரமிளகாய் நல்லா வணக்கி விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம வச்சுருக்க வல்லாரைக்கீரை இதோட ஆட் பண்ணி அதையும் நல்லா வணக்கி விட்டுடலாம். இந்த வல்லாரைக்கீரை அவ்வளோ நல்லதுங்க. குழந்தைங்களுக்கு ஞாபக சக்திக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த கீரை எடுத்து சமைச்சு கொடுங்க. அடுத்தது இதோட புளி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் போல் பெருங்காயமும் உப்பும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய், திருகின தேங்காய், அரை முடி தேங்காவை இதோட சேர்த்து நல்லா வணக்கி விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் கலரில் மாறும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தால் நம்ம வல்லாரைக்கீரை துவையல் ரெடிங்க. ஸோ இதை நீங்கள் தோசைக்கோ, இட்லிக்கோ, சப்பாத்திக்கோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.